நான் கண்ட கனவு இந்த சம்பவத்தை தான் எனக்கு உணர்த்தியதா? இல்லை, இது அசம்பாவிதமாகும். இது உண்மையாக இருக்க இயலாது. இது அசம்பாவிதமாகும். அசம்பாவிதம். ஒரு பெண்ணின் மானத்தையும் மரியாதையும் விட உயர்ந்தது எதுவும் இல்லை மகாதேவா. இப்படி ஒரு கீழ்த்தரமான தவறை எனது சகோதரர் நாராயணரே செய்திருந்தாலும் நான் அவரை நிச்சயம் மன்னிக்கப் போவதில்லை. இந்த தவறுக்கான கர்ம பலனை மகாகாளியான நான் அவருக்கு அளிப்பேன். நான் நிச்சயம் அந்த விஷ்ணுவை அழித்தே தீருவேன். நான் அறிவேன், நான் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பினால் இந்த கர்மமோ கர்ம பலனோ மாறிவிடப் போவதில்லை. நான் அறிவேன். இருந்தும் நான் இந்த கர்மம் ஒரு பாவம் என்று தாங்கள் அறிந்திருந்தும் கூட ஒரு மனமான பெண்ணின் மானத்தை அவமானப்படுத்தி விட்டீர்கள். தெரிந்தும் இந்த கர்மத்தை செய்துள்ளீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் பார்வதி தாயை வணங்கி வந்துள்ளேன். அவருக்காக தவம் இருந்தேன். ஆனால் நடந்தவைகளை பாருங்கள். அந்த பார்வதி தாயார் தான் எனக்கு பதிவிரதைக்கான வரத்தை அளித்துள்ளார்கள். அவரது தமையனே எனது வரத்தை இல்லாமல் செய்துவிட்டார். பதில் கூறுங்கள் நாராயணா, தாங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள்? வாழ்நாள் முழுவதும் நான் அனைத்து தேவர்களையும் வணங்கி வந்துள்ளேன். பார்வதி தாயாருக்காக தவம் இருந்தேன். அதற்கான விளைவு எனக்கு இப்படியா கிடைக்க வேண்டும்? பதில் கூறுங்கள் நாராயணா. இந்த ஜோதியை பாருங்கள் நாராயணா. இந்த தீபத்தை பாருங்கள். இதை நான் எனது கணவரின் பாதுகாப்பிற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் ஏற்றி வைத்துள்ளேன். இது என்னுடைய நேர்மை மற்றும் புனிதத்தின் வெளிப்பாடாகும். என்னுடைய புனித தன்மை அழிந்து போய்விட்டது என்பதை அறிந்த பிறகு இந்த தீபத்தை என்னால் ஏற்றவே இயலாது. தாங்களே கூறுங்கள் நாராயணா, இந்த தீபத்தை நான் இனி எப்படி ஏற்றுவது? நான் இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து எப்படி வெளிவருவது? அது எனது மனதில் என்னை கொன்று கொண்டிருக்கிறது. பதில் கூறுங்கள் நாராயணா. பிருந்தா, இல்லை நாராயணா, உங்கள் வாயால் எனது பெயரை கூறாதீர்கள். தங்களது வாயில் இருந்து எனது பெயரை கேட்டால் எனது சுயத்தில் இருக்கும்
ஒவ்வொரு அணுவும் என்னை எண்ணி நகையாடுகிறது. ஆனால் இதுதான் என்னுடைய விதி என்றால், ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் எனது புனித தன்மையை இழந்து வாழ வேண்டும் என்றால், அப்படி வாழ்வதால் எந்த பயனும் இல்லை. நான் இந்த வாழ்க்கையை முடித்து விடுவேன். நான் அறிவேன் விருந்தா, உனக்கு தேவர்கள் மீது மிகுந்த பக்தி உள்ளது. எனினும் அந்த தேவர்கள் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தேவர்களின் அனைத்து கர்மங்களும் அவர்களின் சொந்த நலத்திற்காகத்தான் இருக்கும். ஒரு நாள் அவர்களை பற்றிய உண்மையை நீயும் அறிந்து கொள்வாய். நில் பிருந்தா. இல்லை நாராயணா, எனது புனித தன்மையை பறித்து அவருடன் வாழ்வதற்கான எனது உரிமையை பறித்து விட்டீர்கள். ஆனால் மரணத்திற்கு பிறகு அவருடன் நான் இணைந்து இருப்பதை தங்களால் பறிக்க இயலாது. எனது கணவர் நெருப்பில் இருந்து உருவானவர். அதனால் இன்று பிருந்தாவாகிய நான் அந்த நெருப்பிலேயே சமாதியாவேன். அதை தங்களால் தடுக்க இயலாது. எந்த தேவர்களாலும் தடுக்க இயலாது. பார்வதி தேவியாலும் தடுக்க இயலாது. விருந்தா, விருந்தா, என்னால் உனது துயரத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது பிருந்தா. ஒரு பெண்ணிற்கு அவளது பதிவிரத தன்மை குலைவதென்பது அவளது புனித தன்மையையே கேள்விக்குறியாக்கும். ஆனால் நான் உனக்கு வாக்களிக்கிறேன், இன்று நீ பாவம் என்று எண்ணும் என்னால் செய்யப்பட்ட கர்மத்திற்கான உண்மையான காரணத்தை நீ விரைவில் உணர்ந்து கொள்வாய். இல்லை நாராயணா, தங்களால் எனது துன்பத்தை உணர்ந்து கொள்ளக்கூட முடியாது. ஏனெனில் தாங்கள் ஒரு தேவர். தங்களால் அனுதாபம்தான் கூற இயலுமே தவிர எனது வேதனை தங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் தாங்களும் நான் இன்று உணர்ந்த துன்பத்தை அனுபவிக்க இயலுகின்றேன். எனது மரணம் வீணாக போவதை நான் விட மாட்டேன் நாராயணா. நான் இப்பொழுது உங்களை சபிக்கிறேன். நான் காலமேந்தனின் மகள், மூவுலக வேந்தர் ஜலந்தரின் மனைவி பிருந்தா. எனது தாயான பார்வதி தேவியின் சாட்சியாக கொண்டு உங்களை சபிக்கிறேன் நாராயணா.